Hey guys, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா Mall of Emirates-க்கு. So Mall of Emirates-ல நம்ம கொஞ்சம் பேபி திங்ஸ் எல்லாம் பேபி வர காச்சு. So அதுக்குள்ள மிட்டன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டஃப்ஸ் எல்லாமே வாங்கலாம். ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேக்கு என்ன மாதிரி போடணும் அப்படிங்கலாம் ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ ஸ்வேடல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஒரு கேப்பு மிட்டன்ஸ் எல்லாமே கிடச்சது. பாத் டப்பும் கிடச்சது. அதான் அவன் தலையில் வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்தது, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். நம்ம எல்லாமே செட் பண்ணி பெட்டில் அப்படியே வச்சுருக்கோம். நான் வந்து ஃபீடிங் பில்லோ எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ சுடோ க்ரீம் வந்து ரஷ் க்ரீம், இந்த பவுடர் இது வந்துட்டு நான் அதிகமாக பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனாலுமே நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் பொட்டெல்லாம் எழுதுவோமே, அப்போ அதனால அந்த மாதிரி ஒன்று நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் பேம்பர்ஸ் எல்லாமே ரெடி. அண்ட் எனக்குள்ள சானிட்டரி பேட்ஸ், பின்ன வந்துட்டு மேபி எனக்கு ஃபஸ்ட்டு சிசேரியனாக இருந்தது. ஸோ செகண்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் 5 years ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து அந்த ஸ்டிச் வந்து படாமல் இருக்கிறதுக்காக வேற ஒரு பேண்ட்டி வேறு வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வாங்கி முடிச்சு நம்ம வந்துட்டு பெல்லி வந்துட்டு இப்படி தடவை கொடுக்கும்போது அது மூவ் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு நம்ம வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், கோழிக்கோடு ஸ்டார் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். பட் இந்த இது வந்து தேராவில் வந்திருந்தோம். நாங்கள் தேராவுக்கு வந்துட்டு ஒரு விஷயமா வந்திருந்தோம். ஆனால் வரும்போது இந்த மாதிரி எங்கே இருக்க ரெஸ்டாரண்ட் வேறு மாற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தபோது இங்கே வந்து கொடுக்குற ஹைப் வந்து தேராவில் வந்து அல்கி சைஸ்லேயும் பின்ன வந்து கராமா பின்ன இங்கேயும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே சாப்பிட்டோம், ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்டோம். பட் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து கராமிலையும் ட்ரை பண்ணோம். அது வேறு லெவலில் இருந்தது. அந்த வீடியோ நான் இங்கே அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தோம், தேராக்கு. ஸோ தேரா ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிஃப்ரெண்ட் சேஞ்சஸுங்க. இங்கே பாருங்கள், லோப்ஸ்டர்லாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசந்து போயிட்டோம். அண்டு கிராபுமே அப்பா, இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹைஃபை பெரிய ஒரு இதுக்கெல்லாமே தான் அப்படி கொடுப்பாங்க. அந்த அவங்கெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை, வந்து அரவி அந்த அவங்கெல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம இது வாங்க மாட்டோம். இது வாங்கி என்ன பண்ணுறது? ஸோ நம்மளும் நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கினோம். ஏன்னா அம்மா அப்பா வந்துருக்கிறதுனால அவங்க ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க வந்துட்டு என்ன வகையான ஃபிஷ்ஷுமே, எனக்கு இதில் நிறைய ஃபிஷ்ஷு தெரியாது. நான் வந்து எல்லாமே சும்மா சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான். பட் இவங்களுக்கு என்ன ஃபிஷ் எப்படி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாமே தெரியும். பல வெரைட்டிலையும் அவங்க வந்து வச்சு தருவாங்க. ஸோ அதுவே வந்து நான் ஆட் பண்ணுறேன், என்னெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கட் பண்ணோங்கிறது கூடயுமே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த க்ளீனிங் ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம சொல்கிற மாதிரி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து க்ளீனிங்கில் வந்து உள்ளே வந்துட்டு நிறையா ஸ்டஃப் வந்து இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சும்மா மேலோட்டமாக க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் கூட அம்மாவே பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டு நடக்க வந்தோம். கொஞ்சம் நேரம் இந்த சன்செட் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வெதரில் இந்த சன்செட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இவனும் கொஞ்சம் நேரம் விளையாண்டான், அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் இதெல்லாம் பார்த்துட்டு பின்ன நம்ம வந்து இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த சன்செட் டைமில். ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸில் எடுத்து வைக்கிற அந்த வேலையில் இறங்கணும். ஸோ அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக இது பண்ணணும். கட் பண்ணுறது அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் நம்ம சொல்கிறதுல அவங்க கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கட் பண்ணாமல் வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் வீட்டு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் சர்க்கிள் மாலுக்கு போயிருந்தோம். பார்த்திங்களா, 2 ஹஸ்கி எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே சூப்பராக பார்க்க முடியும்.
அப்புறம் நாங்கள் வந்தது இந்த சர்க்கிள் மாலில் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ரீசனபிளாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். அப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவகேடோ டோஸ்ட்டும் அண்ட் சால்மன் ஸ்மோக்ட் சால்மன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் ஸ்க்ராம்பிள்டு. ஸோ இதெல்லாமே வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நானே பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் மால் இருக்கிறதுனால ரொம்ப சுகமாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற அந்த இடத்துக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம இது பண்ணும்போது சார்ஜ் வர முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்கள் இப்போ வந்துட்டு கார் வந்து தஹீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ நம்மளோட BMW கார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை காணோம், நாங்கள் காஃபி ஷாப் கிட்டே உட்காந்துட்ருக்கோம். ஸோ நம்ம பழைய கார் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு அதோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம போகணும். ஸோ கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ அது வரை நம்மக்கிட்ட வந்துட்டு காரும் இல்லை, நம்ம வந்துட்டு இது எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வரும்போது டாக்ஸியில், பின்ன போகும்போது மெட்ரோ பார்த்தோன்னா மெட்ரோவில் போகலாம் அப்படின்லாமே நம்ம நினச்சோம். அப்புறம் நடந்து போனோம். நடந்து போகும்போது செம்மையாக இருந்தது. அப்போ மால் ஆஃப் எமிரேட்ஸில் கொஞ்சம் நேரம் தக்கிட்டு அங்கேருந்து நமக்கு வந்துட்டு பஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா ஈவனுக்கும் பஸ் போகணும், நம்ம கார்லேயே தானே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப வெதர் சூப்பராக இருக்குது. நாங்கள் கார்லேயே போகிறனால தெரிய மாட்டேங்குது. இது வந்து பயங்கர நல்லா இருக்குது. மெட்ரோ எடுத்துகிட்டு போக போகிறோம். மெட்ரோ பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கார் வந்துட்டு இப்போ இல்லவும் இல்லை. அப்போ இது சூப்பர் சான்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெதரில் நமக்கு நடந்து அப்புறம் காரில் இது பண்ணிவிட்டு பஸ்ஸில் போயிட்டு மால் ஆஃப் எமிரேட்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானில் நம்மளும் வந்து கிளம்பி வந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 1 வே டிக்கெட் போதும். ஸோ வந்துட்டு அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்துட்டு போய் அந்த இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் தான் நம்ம கடைசியில் எடுத்தோம். ஸோ ஏன்னா நமக்கு 1 வே மாத்திரம் போதும். 2 வே ஆகும்போது இனி பேலன்ஸ் அதில் இருக்கும். நம்ம இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியும் வந்து இது பண்ணிடலாம். ஏன்னா மால் ஆஃப் எமிரேட்ஸ்லேருந்து நம்மளோட இடத்துக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் நமக்கு தெரியும். அதான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாளாச்சு இப்படி வந்துட்டு நான் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மெட்ரோலலாம் ஏறி போயிருந்தோம். இப்போ தான் வந்துட்டு நான் வந்து போகிறேன். ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிஞ்சிட்டு. அண்டு அதோட ஸ்மெல்லுமே நமக்கு வந்துட்டு இது தானே நொஸ்டாலஜி ஒரு இது தான் எப்போவுமே மெட்ரோ சைடு வரும்போது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஃபேமிலி இது வேணால் அப்படி போய் நிற்கலாம், இல்லைனா கோல்டு அந்த செக்ஷன்லும் போய் நிற்கலாம். ஆனால் நமக்கு வந்துட்டு உமன்ஸில் வேணால் போகலாம், இல்லைனா ஃபேமிலி அந்த இது பிங்க் கலர் இருக்குது பாருங்கள், அது லேடிஸோடது, அந்த மாதிரியும் நமக்கு போய் நிற்கலாம். ஸோ நமக்கெல்லாம் வந்து இங்கே பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அதுதான் இங்கே இதோட விஷயமே. நம்ம வந்து நின்னாலே எல்லாருமே வந்து கொடுத்து நமக்கு இடம் கொடுத்து உட்கார வைப்பாங்க. ஸோ ஈவன் வாஷ்ரூம் நம்ம போகணும், நம்ம க்யூ இருந்ததுன்னா கூடயும் ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, நம்ம போக வைப்பாங்க. அது எல்லாமே வந்து நான் துபாயில் தான் பயங்கரமாக ப்ரெக்னென்சியோட இது வந்து ரொம்ப இது. அப்புறம் சிலர் வந்துட்டு தொட்டு என்ன பேபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாமத்து பேபி அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே வந்து நான் துபாயில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இதை தான் நம்மளோட நோல் கார்ட். ஸோ அது கிடச்சி அவனுக்கு இந்த இதில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் போயிட்டு இருக்கோம். மால் ஆஃப் எமிரேட்ஸ் எப்போவுமே ஒரு ஹாப்பனிங் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்தால் அந்த ரஷ்ஷும் பின்ன வந்துட்டு ஒவ்வொரு ஷாப்ஸுமே வந்து நமக்கு பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இங்கே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு செட்டப் வந்துட்டு ஒவ்வொரு வீக்கு இல்லைனா மந்த் வைஸ் அவங்க வந்துட்டு டெக்கர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒன்றா வந்து ஏதாவது பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஷெஃபோரா வந்துட்டு பண்ணியிருக்காங்க.
ஷெஃபரால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அதுக்குள்ளே போனால் பார்க்க முடியும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் ஆகட்டும், க்ரீம்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயம். மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் இன் துபாய். ஸோ பயங்கரமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்களா ஷெஃபரோட இது போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. Which one is left? This one. This one. I think is this left? Oh, I forgot. ஒரு ஆள் வந்துட்டு யூஏ நேஷ்னல் அந்த சாங் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி முடிஞ்சுது. ஸோ இதுவே அவன் ரிப்பீட்டாக பாடிட்டே இருப்பான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.